ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு ஸ்பெஷலான பாப்புலரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் டைம் வந்தாலே இது குடிக்காத ஆளுங்களே கிடையாது. தட் இஸ் ரோஸ் மில்க். ஸோ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால் காசி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கோல்ட் மில்க்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் எசன்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். வீட்டிலே செஞ்சது. ஸோ அது இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ இந்த சுகரையும் மில்க்கையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் ரோஸ் மில்க் எசன்ஸை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது ரோஸ் மில்க் எசன்ஸு. ஸோ இதை தான் நம்ம மில்கில் ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக நம்மளோட ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் டாப்பிங்ஸாக வந்து பாதாம் பீசன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கணும், அப்போ தான் அது நல்லா ஊறியிருக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே குளிர்ச்சி, சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னங்க, ஐஸ் க்யூப் தான். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. சில்லுன்னு இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை. தேங்க்யூ.